நான் தமிழ்மாறன், ஈஷா காவேரி கூக்களோட கள ஒருங்கிணைப்பாளர். ஈஷா கடந்த 25 வருஷமாகவே பார்த்திங்கன்னா நம்ம களத்தில் மரம் நடுறதில் இயங்கிக்கிட்டே இருக்கிறோம். 2000லேருந்து தொடர்ந்து நம்ம வெறும் விழிப்புணர்வு பிரச்சாரம் இல்லை, களத்தில் தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம ஆரம்ப காலத்தில் பசுமை கரங்கள்னு ஒரு திட்டம் ஆரம்பித்து அது மூலமாக தமிழகம் முழுக்க உள்ள மக்கள்கிட்ட மரங்கிற விதையை அவங்க மனசில் பதிய வைக்கிறதுக்காக தொடர்ந்து செயல் செஞ்சிட்ருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு திருமணங்களாக இருக்கட்டும், சுப நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், மரம் கொடுக்குற கலாச்சாரத்தை இன்றைக்கி உருவாக்கியிருக்கிறோம். அது மிகப்பெரிய வெற்றி. ஆனால் நாங்கள் ஒரு 10-15 வருஷத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 11.4 கோடி மரங்கள் நடணும் நம்ம இலக்கு நிர்ணயித்து வேலை செஞ்சோம். ஆனால் அந்த இலக்கு நம்மளால் அடைய முடியல. ஏன்னா ஒரு 4 கோடி மரங்கள் தான் நம்மளால் கொடுக்க முடிஞ்சுது. இது என்ன காரணம் என்னென்னு பார்க்கும்போது, பொது இடங்களில் மரம் நடுங்கிறது சர்வேல் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா தமிழகத்தில் உங்களுக்கே தெரியும், எல்லோரும் நட்ட மரத்தை கணக்கெடுத்திங்கன்னா நீ தமிழகம் வெறும் காடாக மட்டும்தான் இருக்கணும், மரம் அவ்வளோ மரம் இருக்கணும். ஆனால் அப்படி இல்லை. காரணம் என்னென்னா பொது இடங்களில் நடுறது மிகப்பெரிய சவால். அது சர்வேல் ரேட்டும் நம்ம ஒரு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அதனால் சத்குரு பார்த்திங்கன்னா 2019 ஆக்கில் இந்த மரம் சார்ந்த விவசாயத்தை விவசாயிகள்கிட்ட எடுத்துகிட்டு போகணும் முடிவு பண்ணி காவேரி கூக்கர்னு ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தாங்க. இதோட நோக்கம் பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழலையும் பொருளாதாரத்தையும் இணைக்கிறது. எக்கனாமிக்கு என்விரான்மெண்ட் இணைச்சா மட்டும்தான் நம்ம சுற்றுச்சூழலை மேம்படுத்த முடியும்னு முடிவு பண்ணி மரம் சார்ந்த விவசாயம், அதாவது நம்ம வெப்பமண்டல பகுதியில் இருக்கிறோம், வெப்பமண்டல பகுதிகளில் இந்த மரம் சார்ந்த விவசாயத்தை எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் நம்ம சுற்றுச்சூழலை மேம்படுத்த முடியும் அப்படின்னு முடிவு பண்ணி பார்த்திங்கன்னா அந்த காவேரி கூக்குரல்ங்கிற திட்டத்தை ஆரம்பித்தாங்க 2019. 2019லேருந்து இப்போ 2025 இப்போ நடந்துகிட்டு இருக்குது. இப்போ வரையும் பார்த்திங்கன்னா 9 கோடி மரங்களுக்கு மேலே நம்மளால் விநியோகம் பண்ண முடிஞ்சுது. காரணம் என்னென்னா இது விவசாயிட்டு எடுத்துகிட்டு போனதுனால தான். இதில் நிறைய பயன் இருக்குது. இதில் மரம் நடுறதுனால விவசாயியோட பொருளாதாரம் 3லேருந்து 5 மடங்கு உயர்றது நம்ம கண்கூட அனுபவத்தில் பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லை, சுற்றுச்சூழல் மேம்படுது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நீர் ஆதாரம். விவசாய நிலத்தில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2000 அடி 3000 அடி போர் போட்டுட்ருக்காங்க. நிறைய மாவட்டத்தில் போர் போட்டால் காற்று தான் வருது, தண்ணி இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் மரங்கள் இல்லாது தான். அதில் ஒரே ஒரு உதாரணம் என்னென்னா, இந்த காவேரி கூக்குரல் திட்டத்தோட நோக்கம் காவேரி வடிநில பகுதின்னு சொல்லக்கூடிய நம்ம தமிழகத்தில் ஒரு 18 மாவட்டம், கர்நாடகாவில் 9 மாவட்டத்தில் 83 லட்சம் சதுர கிலோமீட்டர் இருக்குது. அதில் 50 வருஷத்துக்கு என்ன மரப்பொருள் இருந்துச்சோ அதில் வெறும் 15% தான் இருக்குது. 85% காலி ஆகிடுச்சு. இதெல்லாம் நம்ம சுய தேவைக்கே அழிச்சிட்டோம். இதை மீட்டுருவாக்கம் பண்ணுறதுக்கு தான் இந்த காவேரி கூக்குரல் அப்படிங்கிற பேர் வச்சு நம்ம இந்த திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி 2017 சத்குரு நதிகளை மீட்போம் பாரதம் காப்போம்னு சொல்லிட்டு இந்தியா ஃபுல்லாக ஒரு ட்ராவல் பண்ணாங்க. அதில் நம்மளோட நதிகளை எல்லாம் மீட்டெடுக்கணும், அதாவது உயிர்ப்பிக்கணும். மீட்டெடுக்கணும்னா ஒன்றும் இல்லை, நம்ம செக் டேம் கட்டுறது எதுவும் கிடையாது. நதிக்கு என்ன ஆதாரம்னா மரம் இருந்தால் தான் மழை பெய்யும், மழை பெஞ்சால் தான் நதிக்கு தண்ணி வரும். இதை மேம்படுத்தினதுக்காக தான் இந்த 2017 நதிகளை மீட்போம் பாரதம் காப்போம் இயக்க ஆரம்பித்தாங்க. அது வெறும் விழிப்புணர்வு மட்டும் இல்லாமல் நம்மளே ஒரு நதி எடுத்து அதை நம்ம வேலை செய்யணும் அப்படிங்கிறதுனால தான் காவேரி நதி எடுத்து. ஏன்னா தென்னகத்தில் இன்றைக்கி தென்னிந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு நதியாக இருக்கிறது காவேரி. பல மக்கள் தமிழகத்தில் மட்டும் இல்லாமல் கர்நாடகாவில் உள்ள மக்களுக்கு ஒரு நீராதாரமாக இருக்குது. 18 மாவட்டத்தில் மட்டும் நீராதாரம் இல்லை. இன்றைக்கி சவுத்தில் இன்றைக்கி ராமநாதபுரம் குடிநீர் தேவையும் காவேரி தான் இன்றைக்கி ஃபுல்ஃபில் பண்ணுது. அதனால் இந்த காவேரி நதியை உயிர்ப்பிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா 242 கோடி மரம் நடணும் அப்படின்னு ஒரு திட்டத்தை துவங்கி வச்சாங்க. அது வெற்றிகரமாக போயிட்டுருக்குது. அது மட்டும் இல்லை, இதில் நான் சர்வேல் பார்க்கும்போது நான் சொன்ன பொது இடங்களில் சர்வேல் கம்மியாக இருக்குன்னு, இதில் 70% மேலே சர்வே இருக்கிறது நம்ம பார்க்க முடியுது. நம்ம வெறும் மரம் கொடுக்கறது மட்டும் இல்லை, நம்ம வருஷம் சர்வே பண்ணி ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம அதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டீம் இயங்கிட்டு இருக்குது. நம்ம பார்த்திங்கன்னா உலகத்திலே பெரிய நாற்றுப்பண்ணை நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். கடலூர் மாவட்டத்தில் நமக்கு 30 ஏக்கர் ஒரு நாற்றுப்பண்ணை இருக்குது. கிட்டத்தட்ட அதில் 54 வெரைட்டி மரங்களை 84 லட்சம் கெப்பாசிட்டி உள்ள நர்சரி உற்பத்தி பண்ணிகிட்ருக்கோம். இது உலகத்திலே ஒரு பெரிய நர்சரி நம்ம தமிழ்நாட்டில் நம்ம கடலூர் மாவட்டத்தில் இருக்குது. அதில் 20 வகையான டிம்பல் மரங்கள் நம்ம விவசாயிகள் கொடுக்குறதுக்கு உற்பத்தி பண்ணிகிட்ருக்கோம். அது இல்லாமல் பொது இடத்துல நடுறதுக்கு, அதுக்கப்புறம் பழமரங்கள், கொஞ்சம் பூ மரங்கள் இதெல்லாம் உற்பத்தி பண்ணிகிட்ருக்கோம். இது மட்டும் இல்லை, நம்ம தமிழகத்தில் 45 நாற்றுப்பண்ணைகள் வச்சுருக்கோம். அதில் ஈசாவே 28 நாற்றுப்பண்ணைகள் நடத்துது. அது இல்லாமல் விவசாயிகளுக்கு ஒரு வாழ்வாதாரமாக ஒரு 17 நாற்றுப்பண்ணைகளை அவங்களுக்கு ஃப்ரான்ச்சைஸி கொடுத்துருக்குறோம். நம்ம வருஷத்துக்கு 1 கோடி மரங்களுக்கு மேலே நம்ம உற்பத்தி பண்ணி விவசாயிகள் கொடுத்துட்ருக்கோம். இந்த காவேரி கூக்குரல் வந்த பிறகு பார்த்திங்கன்னா முதலாண்டு அதாவது கொரோனா காலத்தில் நம்ம 44 லட்சம் மரங்கள் விநியோகம் பண்ணோம். அடுத்த வருஷம் 80 லட்சம் பண்ணோம். அடுத்த 3 வருஷமாக தொடர்ந்து பார்த்திங்கன்னா 1 கோடிக்கு மரங்கள் விநியோகம் பண்ணிகிட்ருக்கோம். 3 வருஷத்துக்கு முந்தி 1 கோடி 1 லட்சம் பண்ணோம். அதுக்கு அடுத்த வருஷம் 1 கோடி 12 லட்சம், போன வருஷம் 1 கோடி 21 லட்சம் நம்ம விநியோகம் பண்ணியிருக்கிறோம். அதில் 1 கோடி மரங்கள் விவசாயிகளுக்கு மட்டுமே கொடுத்துருக்கோம். இந்த வருஷமும் நம்ம அதே இலக்கை வச்சுருக்கிறோம். இதெல்லாம் எப்படி சாத்தியமாகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் தொடர்ந்து இந்த பேனரில் இருக்கிற மாதிரி வருஷத்துக்கு 2 ப்ரோக்ராம் 3 ப்ரோக்ராம் ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு ப்ரோக்ராம் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். கடந்த ஆண்டு நம்ம 2 ப்ரோக்ராம் நடத்தினோம். புதுக்கோட்டையில், திருப்பூர் மாவட்டத்தில் நடத்தினோம். கிட்டத்தட்ட 5000 விவசாயிகள்
அவங்க ஒரு கமிட்மெண்ட் ஃபீயோடு வந்தாங்க, ஃப்ரீ கிடையாது. அப்போ தான் ஒரு கமிட்டடாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீ போட்டு தான் பண்ணுறோம். இந்த வருஷமும் அதேமாதிரி கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணுறதே ரொம்ப கம்மியாக இருக்குது. அதில் வெறும் தென்னை விவசாயமாக இருக்குது அல்லது ரப்பர் விவசாயமாக இருக்குது. ரப்பரில் பெரிய லாபம் இல்லைன்னு விவசாயிலே உணர்ந்துட்டாங்க. நிறைய லேபர் ஓரியன்டாக இருக்குது. தென்னையில் மோனோகல்ச்சராக பண்ணுறாங்க, அதுலேயும் பெரிய அளவில் லாபம் இருக்குது, விளைச்சலும் கம்மியாயிடுச்சு. போன வருஷம் என்ன உற்பத்தி ஆச்சுல 60% விளைச்சல் கம்மிங்கிறாங்க. இந்த வருஷத்தை தேங்காய் விளையிறதுனால விலை இயற்கை ஏறல, உற்பத்தியே கம்மியாயிடுச்சு. இதுக்கெல்லாம் மாற்றாக சொல்லணுங்கிறதுக்காக தான் நம்ம மகத்தான வருமானம் தரும் மாற்று விவசாய கருத்தரங்கன்னு அது ஈஷா சொல்லலை, 2 தேசிய ஆராய்ச்சி நிறுவனங்கள் வர்றாங்க. இது IIHRன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும், பெங்களூரில் தோட்டக்கலைக்கு ஒரு தேசிய ஆராய்ச்சி நிறுவனம், அதேமாதிரி கோழிக்கோட்டில் நறுமண பயிர்கள் ஒரு தேசிய ஆராய்ச்சி நிறுவனம். 2 நிறுவனங்களோட விஞ்ஞானிகளும் அவங்களோட விஞ்ஞானபூர்வமாக தமிழகத்தில் எல்லா மாவட்டங்கள்லேயும் இந்த பயிர்கள்லாம் சாத்தியம். நம்ம அவகோடா, ஜாதிக்காய், மிளகு, லவங்கப்பட்டை, சர்வ சுகந்தி, இது எல்லாத்தையும் தமிழக விவசாயிகளுக்கு நம்ம 4 வருஷமாக அறிமுகப்படுத்திகிட்டு இருக்கோம். அதை தொடர்ந்து வேறு மாவட்டங்களில் அந்த ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வகையில் தான் இந்த வருஷம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் குலசேகரத்தில் வர ஜூன் 22ஆம் தேதி மகத்தான வருமானத்தில் மாற்று விவசாய கருத்தரங்கிறது. இது அவகோடா பற்றி பேசுகிறதுக்கு ஒரு சயின்டிஸ்ட் வராரு, அதுமாதிரி ஜாதிக்காய் பேசுகிறதுக்கு சயின்டிஸ்ட் வராங்க, மிளகு பற்றி பேசுகிறதுக்கு சயின்டிஸ்ட் வராங்க, இதில் ஏதாவது நோய் வருது அதுக்கு தீர்வு கொடுக்கறதுக்காக அதை பற்றி பேசுகிறதுக்கு சயின்டிஸ்ட் வராங்க. இப்படி IIHRோட டைரக்டர் அந்த ப்ரோக்ராமுக்கு வர்றாரு. IIHRல 2 விவசாயிகள், IISRலேருந்து ஒரு 3 விஞ்ஞானிகள்லாம் வர்றாங்க. அது மட்டும் இல்லை, இது ஏற்கனவே தமிழகத்தில் பல பகுதியில் பல விவசாயிகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த விவசாயிகள், முன்னோடி விவசாயிகளும் புது விவசாயிகளுக்கு அவங்களோட அனுபவத்தை பயிர்றாங்க. அதில் ஜாதிக்காய் விவசாயி ஜாதிக்காயின் சமவெளி பகுதிகளில் நம்ம தமிழகத்தில் பல மாவட்டங்களில் ஏற்கனவே அறுவடையே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதுமாதிரி மிளகு பார்த்திங்கன்னா நாங்கள் 2017 வெறும் மரம் கொடுக்கறது மட்டும் இல்லாமல், மரம் கொடுத்தோம்னா அது 20 வருஷம் ஆகும் அவங்களுக்கு அறுவடை பண்ணுறதுக்கு, வருமானம் நல்லா இருப்பாங்க. அந்த மரத்தில் வருஷத்துக்கு ஒரு இடம் ஈல்டு பண்ணுறப்ப நம்ம ஊடு பயிரை தொடர்ந்து அறிமுகப்படுத்திகிட்டே இருக்கோம். 2017 பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் சமவெளியில் மிளகு சாத்தியமே அப்படிங்கிற கருத்தரங்கம் நடத்திக்கிட்டே இருக்கிறோம். அதன் பயனாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா 37 மாவட்டத்துலேயும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சென்னை இல்லாமல் எல்லா மாவட்டத்துலேயும் மிளகு விவசாயிகள் வந்துட்டாங்க. மிளகுக்கு முன்னோடி விவசாயிகள் வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 3000 விவசாயிகள் தமிழ்நாட்டில் மிளகு பயிர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதேமாதிரி இப்போ ஜாதிக்காயும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் லவங்கப்பட்டை, சர்வ சுகந்தின்னு சொல்கிற ஆல் ஸ்பைசிஸ், இது எல்லாருமே விவசாயிகள் நடுறாங்க. அதில் அறுவடையும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம நோக்கம் விவசாயிகளுடைய பொருளாதாரத்தை உயர்த்தணும், அதே நேரத்தில் சுற்றுச்சூழலையும் மேம்படுத்தணும். அப்போ மரங்களையும் கொடுக்கணும், அந்த மரங்களை வெட்டாமல் அதுலேருந்து தொடர்ந்து தின வருமானம், மாத வருமானம், வருட வருமானம், இது எல்லாமே சாத்தியம் அப்படிங்கிறத விஞ்ஞானபூர்வமாகவும் அனுபவ விவசாயிகள் மூலமாகவும் இந்த கருத்தரங்கத்தை நம்ம தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அதில் இப்போ நம்ம பக்கத்தில் இருக்க பார்த்திங்கன்னா இவர் கடலூர் மாவட்ட விவசாயி, கீழ்மாம்பட்டுன்னு ஒரு கிராமம். அவர் பார்த்திங்கன்னா கேரளாவிலேருந்து ஒரு நாற்று எடுத்தாந்து மிளகு நாற்று நட்டார் தென்னை மரத்தில், அது காய்க்க ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் நம்ம இடத்துல ட்ரைனிங்கில் அட்டன் பண்ணிவிட்டு அவர் தெளிவாக எடுத்துகிட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா 25 ஏக்கரில் மிளகு விவசாயம் பண்ணுறாரு. அவர்கிட்ட பலா இருக்குது, முந்திரி இருக்குது, தென்னை இருக்குது, பாக்கு இருக்குது, அத்தனையிலையும் மிளகு ஏற்றிருக்காரு. சக்ஸஸ்ஃபுல்லாக டிம்பர் மரங்களும் 3 ஏக்கரில் தேக்கு வச்சுருக்காரு, அதுலேயும் மிளகு ஏற்றி சக்ஸஸ்ஃபுல்லாக அறுவடை பண்ணிகிட்டு இருக்காரு. இது ஒரு மாதிரி தான். இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துலேயுமே நமக்கு முன்னோடி விவசாயிகள் வந்துட்டாங்க. இந்த பக்கத்தில் செங்கல்பட்டு போனீங்கன்னா அங்கே ஒரு விவசாயி இருக்காங்க, காஞ்சிபுரம், அப்புறம் திருவள்ளூர், எந்த மாவட்டம் போனீங்களும் ஒரு மிளகு சாகுபடி பண்ணுற விவசாயம் இருந்திருக்கிறாங்க. அதேமாதிரி இப்போ ஜாதிக்காயும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த நறுமண பயிர்கள் எல்லாமே மலையில் மட்டும் விளையிறதில்ல, தகுந்த சூழ்நிலை உருவாக்குனா நம்ம சமவெளி பகுதியிலையும் வருங்கிறத சாத்தியப்படுத்தியிருக்கிறோம். அந்த மலையில் வர்ற மிளகோட நம்மளோட மிளகோட தரமும் அதிகமாக இருக்கிறத டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா மிளகுல பைப்பரின்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட் இருக்கும், ஆயில் கண்டென்ட், அதுதான் அதை நம்ம IISRல கொடுத்து டெஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த மலையில் வர்றதோட தரமாக இருக்குங்கிறத அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மிளகு தரமாக இருக்குன்னு சொல்லிட்டு, அதனால் ஒரு எக்ஸ்போர்ட் குவாலிட்டி இருக்குதுங்கிறத நம்ம ஏற்கனவே விஞ்ஞானிகள்லாம் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதனால் தமிழகத்தில் உள்ள எல்லா விவசாயிகளுமே ஒரு பொருளாதாரம், ஏன்னா இதில் ஒரு மோனோ கல்ச்சராக பண்ணோம்னா பல பிரச்சனைகள் இருக்குது. இன்றைக்கி விவசாயிகளுக்கு பொருளாதாரம் இல்லாமல் போகிறதுக்கு காரணமே என்னென்னா, ஒரு கிராப் மட்டும் நம்பியிருக்காங்க, தென்னையை மட்டும் நம்பியிருக்கிறாங்க. அப்போ தென்னைக்குள்ளே பல அடுக்கு பல பயிர் விவசாயம் பண்ண முடியும், அதை பண்ணியிருக்கிறாங்க. அந்த விவசாயம் இந்த ப்ரோக்ராமில் பேசுகிறாரு. ஒரு பொள்ளாச்சியில் ஒரு விவசாயி வல்லுவன்னு சொல்லிட்டு அவர் பார்த்திங்கன்னா 2007 நம்மளுடைய கைடன்ஸ் மூலிமா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி அவங்க மண் சூழ்நிலை எல்லாம் இயற்கை விவசாயம் பண்ணுறாங்க. அன்றைக்கி 0.5 இருந்த மண்ணோட அங்கக கனிமம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 3.6 வந்துருக்குது. அந்த அளவுக்கு உயர்ந்திருக்குது. இது ஐநாவோட விஞ்ஞானிகள்லாம் பார்த்துட்டு ஐநாவே அந்த விவசாயிக்கு ஒரு அவார்டு கொடுத்துருக்குது. இது ஒரு சிறந்த விஞ்ஞானி விவசாயின்னு சொல்லிட்டு அவர் இந்த ப்ரோக்ராமில் பேசுகிறார். அந்த தென்னைக்குள்ளே பார்த்திங்கன்னா அவரோட இந்த தோட்டத்தை பார்த்தா மேலேருந்து பார்த்திங்கன்னா காடு மாதிரி தெரியும். தென்னைக்குள்ளே டிம்பர் நட்டுருக்காரு, அதில் மிளகு ஏற்றிருக்கிறாரு, அதுக்குள்ளே ஜாதிக்காய் வச்சுருக்காரு, பலா வச்சுருக்காரு, வாழை வச்சுருக்காரு, மஞ்சள் பயிர் பண்ணுறாரு, சேனக்கிழங்கு பயிர் பண்ணுறாரு. இப்படி பல அடுக்கு பல பயிர் விவசாயம் பண்ணி ஒரு ஏக்கரில் தென்னையில் 1 லட்சம் எடுத்தாங்கன்னா அவர் 5 லட்சம் 6 லட்சம் எடுக்கிறார். இப்போ அதே மாதிரி ஜாதிக்காய் பார்த்திங்கன்னா ஒரு மரத்தில் 25,000 எடுக்கிற விவசாயிகள்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க.
ஆனால் ஆரம்ப காலத்தில் வருமானா ஒரு 3லேருந்து 4 வருஷத்தில் காய்க்க ஆரம்பிக்கும். 10 வருஷத்தில் போனீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 1000 காய் வர ஆரம்பிக்கும். ஒரு காய் இன்றைக்கி 5 ரூபா விற்கிது, 5000 ரூபா வச்சு. இன்றைக்கி தென்னையில் அவ்வளோ வருமானம் இல்லை. இப்போ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தமிழகத்தில் உள்ள விவசாயிகள் எல்லாமே பல அடுக்கு பல பேர் விவசாயத்துக்கு மாறணும். அவங்களோட பொருளாதார சூழலில் மாறணும். இதெல்லாம் மாறுனுச்சுன்னா மண்வளம் மேம்படும், சுற்றுச்சூழல் மேம்படும். அப்படிங்கிற நோக்கத்தில் தான் ஈஷா அந்த கருத்தரங்கை ஒரு பாலமாக இருந்து நடத்திக்கிட்டு இருக்கு. நம்ம வந்து விழிப்புணர்வு கொடுத்துக்கிட்டே இருக்கோம். தொடர்ந்து விவசாயிகள் மெல்ல மெல்ல மாறிக்கிட்டே இருக்கிறாங்க. இதை நோக்கி நிறைய விவசாயிகள் வர்றதுக்கு ஆதாரம் என்னென்னா, நான் கடந்த காலங்களில் நாங்கள் நடத்துகிற ப்ரோக்ராம்லாம் பெய்டு ப்ரோக்ராமுக்கு 5000 விவசாயிகள் வந்திருக்கிறாங்க. சாதாரண ஒரு ப்ரோக்ராமுக்கு கடந்த வருஷம் 2 ப்ரோக்ராம் ஒன்றும் 2லேயுமே தமிழக அமைச்சர்கள்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்க. அவங்களே ஆச்சரியப்பட்டு இது வந்து ஒரு மாநாடா அப்படிங்கிற அளவுக்கு இந்த கருத்தரங்கமாக இல்லை மாநாடா, அந்த அளவுக்கு மிக பிரமாண்டமாக ஒரு அரசு செய்கிற விஷயத்தை நீங்கள் செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு போனாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு கருத்தரங்கத்துலேயும் நம்ம தமிழகத்தில் உள்ள முக்கியமான அதிகாரிகள், எம்எல்ஏ, எம்பி எல்லாரையும் கூப்பிட்டு தான் இந்த கருத்தரங்கத்தை வந்து பரவலாக்கிக்கிட்டே இருக்கிறோம். அவங்க வந்து அரசாங்கம் வந்து கையில் எடுக்கிறாங்க. நாங்கள் வந்து 241 கோடி மரம் அறிவித்தோம், அடுத்த 2 வருஷத்துலேயே தமிழக அரசாங்கம் 261 கோடி மரங்கள் நடணும்னு சொல்லிட்டு அவங்களும் பசுமை தழுவுங்கன்னு அறிவிச்சிருக்காங்க. லாஸ்ட் இயர் நம்ம அவகோடா ப்ரோக்ராம் பண்ணோம். இந்த வருஷம் தமிழக அரசாங்கமும் இந்த அவகோடாவை இன்னும் 4-5 மாவட்டத்துக்கு விரிவுபடுத்துறதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால் எல்லோரும் ஊர் கூடிய தேர்ந்தெடுக்க முடியும். அரசாங்கம் இந்தமாரி என்ஜிஓ, பொதுமக்கள் எல்லோரும் சேர்ந்தால் தமிழகத்தை மாற்ற முடியும். ஏன்னா தமிழகங்கிறது 15000 வருஷம் பாரம்பரியம் உள்ள ஒரு விவசாய பூமி. ஆனால் இன்றைக்கி தமிழகத்தில் 50% நிலம் வந்து தரிசாக இருக்குது. காரணம் வந்து சரியான திட்டமிடல் இல்லாததுனால, தவறான விவசாய முறைகள்னால இப்படி போயிடுச்சு. இதை மாற்றி தமிழகத்தில் வந்து எல்லா பகுதியும் விவசாயம் நடக்கணும், தரிசாக இருக்கிற நிலத்துல ஏதோ ஒரு மரத்தை நடணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் காவேரி கூக்குரல் இயங்கிட்டு இருக்குது. இது நல்ல விதம் முன்னோக்கி போயிட்டுருக்கு. பத்திரிகைகள் நீங்கள் எல்லாத்தையும் இந்த செய்தியை பரவலாக்கிட்டீங்கன்னா இன்னும் நிறைய விவசாயிகளுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் எப்போ வேணாலும் யார் வேணாலும் எந்த மாவட்டத்தினாலும் வரலாம். அந்தந்த மாவட்டத்தில் முன்னோடி விவசாயிகளை நீங்கள் போய் மிளகு விவசாயிகளை பார்க்க முடியும், ஜாதிக்காய் விவசாயிகளை பார்க்க முடியும், ஒரு சகுந்தி நட்ட விவசாயிகளை நீங்களாம் பார்த்து பத்திரிகைகள் எழுதுனீங்கன்னா மித்த விவசாயிகளும் பயனுள்ளதாக இருக்கும். நன்றி. உங்களுக்கு கேள்வி எதாக இருந்தால் கேட்கலாம். அண்ணாட்ட கேள்வி இருந்தாலும் எதுவும் கேட்கலாம். இப்போ சென்னையில் சென்னை வாடகை ஒரு சண்டை வாடகை இதுக்கிடையில் நீங்கள் 3 பேராக இத்தனை போடலாம்னு சொல்லியிருக்கீங்க. இதுக்கே இவங்க ஒரு தீர்வு காணலை. மற்ற மாட்டுப் பயிர்கள் செய்யும் போது அதுக்குள்ள நோய், அதுக்குள்ள பராமரிப்பு செலவையெல்லாம் அதிகமாக இல்லையா? இந்த நான் தவறான விவசாயம் பண்ணுறேன்னு சொன்னேன்னா, இந்த மோனோகல்ச்சராக பண்ணுறதுல நோய் வருது. பூச்சிகளுங்கிறது வாசனையை நோக்கி வரும். இப்போ தென்னைங்கிறது ஒரு பயிர், அதில் ஒரு நோய் வருதுன்னா எல்லாத்துக்கும் தாக்கும். நீங்கள் பல பயிர் பண்ணும்போது அந்த வாசனையை வந்து அதை டைவெர்ட் பண்ணும், பறந்து அந்த பக்கம் போயிடும். நம்ம வந்து உதாரணம் வந்து பொள்ளாச்சியில் வள்ளுவன்னு ஒரு அண்ணா தோட்டம் இருக்குது. அவர் இயற்கை விவசாயம், தென்னைக்குள்ளே பல அடுக்கு பயிர் பண்ணுறாரு. வெள்ளை தாக்குதுங்கிறது சுற்றி உள்ள எல்லாத்துக்கும் வந்துச்சு. அவர்திலையும் 1-2 உட்காந்துச்சு, இழப்பு ஒன்றும் கிடையாது. ஏன்னா அந்த பூச்சியை வந்து டைவெர்ட் பண்ணும். பல பயிர் இருக்கும்போது பூச்சிகளுக்கெல்லாம் ஒன்றும் இது கிடையாது, வாசனையை நோக்கி தான் வரும். இப்போ தென்னையை நோக்கி வர்றது வந்து இங்கே வந்து இந்த இடத்துல பறக்கும்போது பல பயிர் இருக்கும்போது குழப்பம் ஏற்பட்டு ஆட்டோமேட்டிக்காக அடுத்த தோட்டத்துக்கு போயிடும். அதனால் நம்மளுடைய கலாச்சாரத்தில் வந்து நம்ம காடுகள்லேருந்து வந்தோம். நம்ம ஒரு பயிர் விவசாயங்கிறது உலகத்தில் எங்கேயுமே கிடையாது, நம்ம மக்களாக உருவாக்குனது தான் அது. இப்போ தென்னைக்குள்ளே பல பயிர் பண்ணும்போது வருமானம் அதிகரிக்குது. ஒரு பயிர் இன்னொரு பயிருக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். இதெல்லாம் விஞ்ஞானபூர்வமான உண்மை. ஒரு மரம் இருக்குன்னா அந்த மரத்தோட வேர்கள், அதில் வேர்களில் சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஃபங்கஸ் இருக்கும். அந்த ஃபங்கல் வந்து பார்த்திங்கன்னா மரத்துக்கு என்ன தேவைங்கிற அது கொடுத்துட்டு அதுக்கு என்ன தேவை அது எடுத்துக்கும். இந்த மரங்களில் நீங்கள் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும்போது என்ன நடக்கும்னா கார்பன் ஜூஸ் வரும். அந்த ஜூஸை சாப்பிட்றத வேர்களுக்கு வந்து நுண்ணுயிர்கள் வரும். அந்த நுண்ணுயிர்கள் வந்து பூமியில் வந்து அடியில் வந்து பார்த்திங்கன்னா பல வகையான நுண்ணுயிர்கள் இருந்தால் மட்டும்தான் அந்த நிலம் வளமாக இருக்கும், அதில் எந்த தாக்குதலும் வராது, இம்யூனிட்டி ரைஸ் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு உணவு சங்கிலின்னு ஒன்று இருக்குது, உங்களுக்கு தெரியும், நம்ம படிச்சிருக்கிறோம். உணவு சங்கிலி ஒன்று கட்டானால் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் இல்லையா? இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு நரின்னு ஒன்று உலகம் பூரா இருந்துச்சு. இன்றைக்கி எங்கேயாவது நிறைய கிராமத்தில் பார்க்குறீங்களா? எல்லோரும் கம்பி வேலி போட்டுட்டோம். இட்டேரின்னு ஒன்று வந்து எல்லா ஊர்லேயும் வந்து ஒரு காடு, சின்ன சின்ன வரப்புகளில் காடு இருந்துச்சு, அதில் நரி தங்கி இருந்துச்சு. இப்போ நிறைய காலி பண்ணோம், ஊரு பூரா மயில் வந்துருச்சு. விவசாயிக்கு மிகப்பெரிய பாதிப்பு மயில். அதோட பயிரை சாப்பிடுது, எல்லாத்தையுமே அழிச்சிருது. ஆனால் நீங்கள் வந்து மயிலை கொல்ல முடியாது. இது நிறைய கொண்டதுனால தான் மயில் வந்துச்சு. அந்த உணவுச் சங்கிலியில் ஒன்று கட்டுறதுனா எவ்வளோ பாதிப்பும். அதேமாரி பிலோ கிரவுண்டில் பல கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் இருக்குது. ஒரு கைப்பிடி மண்ணுங்கிறது இந்த உலகத்தில் உள்ள மக்களத்தோட அதிகமான நுண்ணுயிர் இருக்கணும். அதுதான் வளமான மண். இப்போ காட்டில் உள்ள மண்ணில் வந்து 3-5% அங்கங்கே அது ஆர்கானிக் மேட்டர் இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம நிலத்தில் எவ்வளோ இருக்குன்னா 0.5. இந்தியாவோட தேசிய ஆவரேஜ் 0.5. இப்போ 0.5 இருந்தால் மண்ணோட வளம் என்ன இருக்குன்னு பாருங்கள். சவுத்தில் போனால் 0.2. பாலைவனம் வரத்துக்கு ரொம்ப நெருங்கி இருக்கிறோம், அவ்வளோதான். இது எல்லாம் என்ன காரணம்னா மோனோகல்ச்சர் தான். ஒரு பயிர் பண்ணும்போது அந்த பூமியில் வந்து நுண்ணுயிர்கள் டெவலப் ஆகுது. பல அடுக்கு பல பயிர் பண்ணும்போது நுண்ணுயிர்கள் டெவலப் ஆகி ஒன்று சார்ந்து இருக்கும். அது பயிர்களுக்கு சப்போர்ட் பண்ணும், மண்ணும் வளமாகும். இந்த நுண்ணுயிர்களை காலி பண்ணது தான் மரத்துக்கு இம்யூனிட்டிலாம் போனது. நீங்கள் என்னன்னாலும் இன்றைக்கி உடனே நம்ம இப்போ ஜுரம்னா ஒரு பேரசிட்டமால் வாங்கி போடுற மாதிரி ஒரு நோய் வந்தால் மருந்து வாங்கி அடித்தா அது தீர்வு கிடையாது.
இதெல்லாம் இம்யூன் சிஸ்டத்தை டெவலப் பண்ணணும், சாயிலில் டெவலப் பண்ணணும். இன்றைக்கி மக்கள் நோயோடு இருக்காங்க. இது வரிசை பேசிக்கிட்டே போகலாம். இன்றைக்கி 50% மக்கள் சுகராக இருக்காங்க. என்ன காரணம்? சத்துல்லா உணவு சாப்பிட்றான். சத்துல்லா உணவு எங்கேயும் வந்துச்சு? சத்துல்லாத மண் இருக்குது, அதுலேருந்து விளையிற பொருளில் சத்து கிடையாது. இது நான் சொல்லலை, ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் அத்தாரிட்டி என்ன சொல்கிறான்னா, இன்றைக்கி 80% நீங்கள் சாப்பிட்ற எந்த பொருளையுமே சத்து இல்லைங்க. விட்டமின் மினரல்ஸ்லாம் 80% இல்லைங்கிறான். சத்குரு என்ன சொல்லுவாங்கன்னா, உங்கள் தாத்தா ஒரு ஆரஞ்சு பழம் சாப்பிட்ருந்தா இன்றைக்கி நீங்கள் 8 ஆரஞ்சு பழம் சாப்பிட்டா அதுக்கு ஈக்குவல்னு சொல்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு சத்து குறைஞ்சிட்டுன்னு பாருங்கள். நம்ம வந்து தேடி தேடி நிறையா பொருளை சாப்பிட்றோம், ஆனால் சத்து இல்லை, வெறும் சக்கையை சாப்பிட்றோம். இது காரணம் மண்ணில் சத்து இல்லை. அந்த மண்ணில் சத்து உருவாக்கணும்னா பல அடுக்கு பல பயிர் விவசாயம் வரணும். அப்போ தான் நுண்ணுயிர்கள் ஒரு பயிரும் ஒரு நுண்ணுயிரை வேரில் இருக்கும். தென்னைக்கு வர்றது ஒரு டிம்பர் மரத்துக்கு அந்த நுண்ணுயிர் வராது. இப்போ பூமிக்கு அடியில் அந்த நுண்ணுயிர்கள் டெவலப் ஆனால் மட்டும்தான் மண் வளமாகவும் நோய் இல்லாமல் எதிர்ப்பு சக்தி வரும். கொரோனா வந்துச்சு, எல்லாருமே செத்து போயிட்டான். யாருக்கு இம்யூனிட்டி இல்லாமல் வந்து அவன் தான் போனான். இம்யூனிட்டி இல்லாதவங்க தான் போனாங்க. மித்தவங்கெல்லாம் வந்து ஊசியே போடாதவங்க கூட நல்லா இருக்கிறாங்க. அது காரணம் வந்து எதிர்ப்பு சக்தி. அதுமாரி பயிர்களுக்கும் எதிர்ப்பு சக்தி வரணும்னா பல அடுக்கு பல பயிர் விவசாயம் பண்ணால் மட்டும்தான் வரும். அதுதான் நம்ம வந்து முன்னெடுக்கிறோம். மோனோகல்ச்சரில் வராது. நான் வந்து ஒரு டெல்டா விவசாயி. எங்கள் ஊரில் வெறும் நெல் மட்டும் இல்லை, வரப்பில் பல மரங்கள், காட்டுக்கருவேன்னு ஒரு மரம், நாட்டுக்கருவேன்னு இருந்துச்சு. அது வந்து ஒரு நைட்ரஜன் ஃபிக்ஸிங். அதில் இலத்தில் விழுந்துச்சுன்னா மண்ணில் வளமாக இருக்கும். மழை காலத்தில் வந்து மரத்தில் இலையெல்லாம் வெட்டி போட்டு அதுக்கப்புறம் தான் விவசாயம் பண்ணாங்க. இன்றைக்கி எல்லா மரத்தையும் ஒழிச்சிட்டோம். வெறும் மோனோகல்ச்சராக பண்ணுறதுனால தான் அங்கேயும் நோய் வருது. நன்றிண்ணா. அண்ணா வந்து சில உங்கள் கருத்துக்கள் சொல்லலாம். நீங்கள் எப்படி ஆரம்பிச்சிங்க, என்னென்ன பண்ணிட்டு சொல்லுங்கள். இல்லைண்ணா, தமிழ் முழுக்க விவசாயிகள் இருக்காங்கண்ணா. நான் வரும்போது பக்கத்தில் இருந்தார் ஒரு விவசாயி. நம்ம ஒரு அறிமுகப்படுத்தணும் உங்களுக்கு தான் அழைச்சிட்டு வந்த வழியை. நீங்கள் எந்த மாவட்டத்தில் கேட்டாலும் நான் ஒரு விவசாயி அறிமுகப்படுத்தணும் உங்களுக்கு. வணக்கம், நான் ஒரு மிளகு விவசாயி. நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 2000 ஒரு மிளகு விவசாயத்துக்கு வந்துட்டோம். இன்றைக்கி முதல்ல பார்த்திங்கன்னா தென்னை மரத்தில் பண்ணணும், அதுலேருந்து ஒரு நல்ல வருமானம் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா டிம்பர் மரம் வைக்கணும். இன்றைக்கி விவசாயத்தில் வேலையாட்கள் பற்றாக்குறையால் வந்து நிறைய டிம்பர் மர விவசாயத்துக்காக மாறணும். மர விவசாயத்தை பண்ணிக்கிட்டு மர விவசாயம் இப்போ ஒரு தேக்கு போடணும் இல்லை அப்புறம் மரத்தை வைக்கிறது வச்சோம்னா நம்ம வந்து ஒரு 20-30 வருஷம் வந்து எந்த ஒரு விவசாயிக்கு வருமானம் வராது. அப்படி பண்ணும்போது நம்ம விவசாயிகள் வந்து யாருமே வந்து மரம் வைக்க முன் வரல. அப்படின்னும்போது நம்ம வந்து அதில் மரத்துலேருந்து ஒரு வருமானம் எடுக்கணும்னு என்னென்னு யோசிக்கும்போது தான் நம்ம மிளகு வந்து நம்ம ஏன் மரத்தில் எல்லா மரத்துலையும் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணி நம்ம வந்து தேக்கு மரத்தில் பண்ணுறோம், பனை மரத்தில் பண்ணுறோம், வேப்ப மரத்தில் பண்ணுறோம், முந்திரியில் பண்ணுறோம், பாக்கில் பண்ணுறோம். அதுக்கு தேவை ஒரு ஸ்டெம்பு, உயிருள்ள ஸ்டெம்பு. எந்த ஸ்டெம்ப் வந்தாலும் அதில் அதுமாதிரி பார்க்கும்போது நம்ம எல்லா மரத்துலேயும் வந்து மிளகு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து நான் ஒரு 25 ஏக்கரில் வந்து மிளகு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு வந்து செலவுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒன்றும் அதிகமாக செலவு கிடையாது. இன்றைக்கி மற்ற பயிர்களுக்கு போனோம்னா நமக்கு வந்து மருந்து அடிக்கணும், களை எடுக்கணும், இது மாதிரி வந்து நிறைய பிரச்சனை இருக்குது. இப்போ மிளகு விவசாயத்துக்கு போகும்போது நமக்கு வந்து நிறையா வேலையாட்கள் கம்மியாகுது. மருந்து அடிக்கணும், ஒரு வேலையாட்கள் வச்சு களை எடுக்கணும், அது மாதிரி பிரச்சனை இல்லாமல் விவசாயிக்கு வந்து ஒரு நல்ல வருமானம் வரக்கூடிய வந்து பயிரை வந்து மிளகு இருக்குது. அதுமாரி இன்றைக்கி வந்து என்னை பார்த்துட்டு வந்து வருஷத்துக்கு எனக்கு வந்து கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பெருமை, என்னால் வந்து வருஷத்துக்கு ஒரு 1 லட்சம் மரத்துக்கு மேலே என்னுடைய தோட்டத்தை வந்து பார்த்துட்டு தினம் ஒரு 10 விவசாயிகள், இன்றைக்கி வந்து பெரிய பெரிய விவசாயிகள்லாம் மரத்தை நாடி போயிட்டாங்க. அவங்க வந்து ஒரு மரத்தை போட்டுட்டு அவங்களுக்கு வந்து ஒரு 50 வருஷம் வருமானம் இல்லாத இருக்கும். இதில் நம்ம மாற்று முயற்சி என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு நீ தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகாவிலேருந்து பல விவசாயிகள் வந்து என்னை பார்க்குறாங்க. என் மரத்தை பார்த்துட்டு தேக்கில் வந்து சம விலையில் வந்து மிளகு பண்ணிருக்கீங்க, மரத்துலேருந்து தேக்கு மரத்துலேருந்துலாம் இன்றைக்கி எல்லா விவசாயிகளும் தேக்கு தான் மெயினாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது தேக்கில் வந்து இன்றைக்கி மேட்டுப்பாளையம் ஆராய்ச்சி பணியிலேருந்தே வந்து நாங்கள் வந்து தேக்கு மரத்தில் மிளகு வராதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஆராய்ச்சி பணியில் முடிவு பண்ணி ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். நீங்கள் மிளகு தேக்கு மரத்தில் மிளகு வர வச்சுக்கிட்டு இருக்கணும் மேட்டுப்பாளையம் ஆராய்ச்சி பணியிலேருந்து வந்து பார்த்துட்டு அவங்க வந்து இன்றைக்கி தமிழ்நாடு பூரா தேக்கு வச்சு அதுலேருந்து மிளகு பயிர் பண்ணணும்னு சொல்லி அவங்க வந்து முன்னெடுத்துட்டு போயிட்டுருக்காங்க. என்னால் வந்து இன்றைக்கி வருஷத்துக்கு 1 லட்சம் மரத்துக்கு மேலே என்னுடைய தோட்டத்தை பார்த்துட்டு நடறாங்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதே இல்லாமல் அந்த ஈஷா மூலயமா வந்து நிறையா கன்று கொடுக்கறதால அவங்களும் நிறைய மரம் சார்ந்த விவசாயத்தை பண்ணிட்டு இருக்காங்க. இதுமாரி பார்க்கும்போது எங்களுக்கு வந்து இன்றைக்கி ஒவ்வொரு விவசாயம் வந்து அண்ணா சொன்ன மாதிரி ஒரு கிராப்பை பண்ணனா நிச்சயமாக ஒரு விவசாயி வந்து வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. பல அடுக்கு விவசாயம் பண்ணணும். என்னன்னா ஒரு விவசாயி எப்படி வருமானம் இருக்கணும்னா ஒரு கல்யாண இலையில் சாப்பாடு எத்தனை விதமாக இருக்கோ அத்தனை விதமாக விவசாயிக்கு வருமானம் இருந்தால் தான் நம்ம வந்து ஒரு விவசாயி வந்து வாழ்க்கையில் முன்னேற முடியும். அதுக்கான மாற்று முயற்சி தான் இன்றைக்கி ஜாதிக்காய் பண்ணலாம், அவகோடா பண்ணலாம், பாக்கு பண்ணலாம், டிம்பர் மரம் வச்சு அதுமாதிரி பல அடுக்கு விவசாயத்தை முன்னெடுத்தால் தான் இன்றைக்கி வந்து விவசாயிகள் வந்து நல்ல வருமானத்தை ஈட்ட முடியுன்றது என்னுடைய கருத்தாக இருக்குது. நன்றி.
அண்ணா பேர் திருமலை. திருமலை, கடலூர் மாவட்டம், பண்ருட்டி வட்டம், திருமலை. என் பேர் தமிழ் மாறண்ணா.